ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இன்னைக்கான வீடியோவில் ஒரு ஃபில்லர் எபிசோடை தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு வாட் இஃப் மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது கோகு ஏஞ்சல் ஆகிட்டா என்ன ஆகுங்கிற மாதிரி இந்த கதை போகும். இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணவே கூடாதுன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. ஆனால் விஸ் கிராண்ட் ப்ரீஸ்ட் கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஜெனோ இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாருன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அது கரெக்டு தான், ஆனால் நீங்கள் நினச்சா எதை வேணால் செய்ய முடியும்ப்பான்னு விஸ் கேட்குறாரு. உனக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணி கொடுத்தா அடுத்தடுத்து எல்லாரும் இப்படி கேட்பாங்க. அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆம்னி கிங்ஸும் இதை கேட்டால் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. நான் யாருக்கும் தெரியாமல் இந்த வாட்டி போயிட்டு வரேன். இதுதான் லாஸ்ட். அடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த உங்ககிட்ட மில்லியன் இயர்ஸ்க்கு நான் கேட்க மாட்டேன்னு விஸ் சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலைல்ல. அது வேற ஒன்றும் இல்லை. விஸ் ரொம்ப வருஷமாக ஏஞ்சலாக இருந்துட்டார். இதனால் இவர் ரிட்டையர்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயத்த கிராண்ட் ப்ரீஸ்ட் கிட்ட கேட்டிருப்பாரு. பட் அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். ஏன்னா விஸ்ஸுக்கு அந்த அளவுக்கு வயசாகிடலை. பீரஸும் இவரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் தான். பீரஸே இன்னும் ஆக்டிவாக இருக்கும்பொழுது உனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அதனால் விஸ் அவரோட அடுத்த ஐடியாவை இம்ப்ளான் பண்ணுறாரு. ஆமாம், ஒரு யூனிவர்சல் டூர் போகணும், அதுக்காச்சு நீங்கள் என்ன அலோவ் பண்ணணும்னு கேட்குறாரு. இந்த டூர் ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 50 வருஷம் தான்னு விஸ் சொல்கிறாரு. இதுக்கும் கிராண்ட் ப்ரீஸ்ட் ஒத்துக்கலை. ஏன்னா ஒரு ஏஞ்சல் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ்க்கு ஆப்சண்ட் ஆகிறது பேலன்ஸை பாதிக்கும். அப்புறம் பீரஸ் மேலே ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அவன் எப்போவுமே லேசியாக இருக்கிறதா ஆம்னி கிங்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. எப்போ வேணா பீரஸோட பொசிஷனை தூக்கி யாருக்கு வேணா கொடுக்கலாம்ங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. குறிப்பாக ரிச்சுவல்ஸே இல்லாமல் ஒருத்தரை காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக அவங்களால மாற்ற முடியும். இந்த பயத்தில் தான் பீரஸ் இப்போலாம் தூங்காமல் இருக்கான். அவனோட வேலையவும் ஓரளவுக்கு கரெக்டாக பார்க்குறான். பட் நீ பீரஸ் கூட இல்லாமல் போயிட்டா கண்டிப்பாக அந்த எல்லா ஒர்க்கையும் அவன் சொதப்பி வச்சிருவான். ஆம்னி கிங்ஸ் அவனோட லேசினஸால் அவனோட பொசிஷனை தூக்கி ஃப்ரீஸா மாதிரியான ஆளுக்கு கொடுத்துட்டா அவ்வளோதான். கொஞ்ச நாளாக இந்த ஃப்ரீஸாவும் ஆம்னி கிங்ஸோட குட் புக்கில் இடம் பிடிக்க அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் நீ போயிட்டா பீரஸ் செத்துருவான். ஃப்ரீஸா டிஸ்ட்ராயர் கார்டாக மாறிடுவான்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட விஸ் மறுபடியும் இன்னொரு ஐடியாவை கொடுக்குறாரு. நம்ம ஏன் வேற ஒரு ஆளை நான் வர வரைக்கும் ஏஞ்சலா அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு விஸ் சொல்கிறாரு. இது நல்ல ஐடியா தான். பட் ஏஞ்சல் ஆகணும்னா அதுக்கு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை மாஸ்டர் பண்ண ஒருத்தன் வேணும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கான். அவனை உங்களுக்கும் தெரியும்னு விஸ் சொல்கிறாரு. ஓஹோ, நீ அவனை சொல்றியான்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் கேட்குறாரு. காட்சிகள் மாறுது. கோகு, வெஜிடா, பீரஸ், விஸ், கிராண்ட் ப்ரீஸ்ட்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கோகு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிடு. பட் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. ஆமாம் கோகு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுன்னு விஸ்ஸும் சொல்கிறாரு. அப்படி என்ன விஷயம்னு கோகு கேட்குறாரு. விஸ் ஒவ்வொரு மில்லியன் இயர்ஸ்க்கும் ஒரு தடவை லீவ் எடுத்துட்டு ஒரு யூனிவர்சல் டூருக்கு போயிட்டு வருவான். அந்த இயர் இப்போ வந்திருக்கு. வழக்கமாக ஆம்னி கிங்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. பட் இப்போ சூழ்நிலை சரியில்லை. விஸ் இங்கேருந்து போயிட்டா அது பீரஸ்க்கு தான் ஆபத்தா முடியும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. எனக்கு புரியலை. இதனால் பீரஸ் ஏன் பாதிக்கப்படணும்னு கோகு கேட்குறாரு. அது உனக்கு சொன்னாலும் புரியாது. ஆனால் எங்களுக்காக நீ ஒரு விஷயத்த பண்ணணும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. என்ன பண்ணணும்னு கோகு கேட்குறாரு. உடனே பீரஸ் குறுக்க பேசுகிறாரு. கிராண்ட் ப்ரீஸ்ட், நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஏன் போயும் போயும் ஒரு சேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் கிராண்ட் ப்ரீஸ்ட் அதை கண்டுக்காம கோகு கிட்ட பேசுகிறாரு. கோகு, உன்னை விஸ் ரொம்ப நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்கா. நீயும் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை நல்லாவே லேர்ன் பண்ணியிருக்கன்னு விஸ் சொன்னான். அப்படியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட கோகு, ஆமாம் கிராண்ட் ப்ரீஸ்ட், நான் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். பல வருஷங்கள் கடுமையான உழைப்பால் இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை நான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. நல்லது கோகு, விஸ் வெக்கேஷன் முடிகிற வரைக்கும் நீ அவனோட இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. விஸ்ஸோட இடத்துலையா? எனக்கு புரியலை. என்ன ஏஞ்சலாக இருக்க சொல்கிறீங்களான்னு கோகு கேட்குறாரு. ஆமாம் கோகு,
நீ ஏஞ்சலா பீரஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு கிராண்ட் ப்ரீஸ் சொல்றாரு. இதை கேட்டு பீரஸ் ஷாக் ஆகுறாரு. கோகுவும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதை கேட்டு விஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கோகு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல வருஷங்கள் கழிச்சு ஒரு வழியா எனக்கான ஹாலிடே கிடைக்க போகிறத நினைச்சா நிம்மதியா இருக்கு. இதை நீ அக்செப்ட் பண்ணிப்பியாங்கிற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு வழியா நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட. உனக்கு ரொம்ப நன்றி கோகுன்னு விஸ் சொல்றாரு. உடனே கிராண்ட் பிரீஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்றாரு. விஸ், நீ கோகுவை சூஸ் பண்ணது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை நீ வேற யாரனா சூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு ஆம்னி கிங்ஸ் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்களோட ஃபேவரட் ஹியூமனான கோகு ஏஞ்சலா மாறுற ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு கிராண்ட் ப்ரீஸ் சொல்றாரு. இது எல்லாத்தையும் பீரஸ் செம கோவத்தோட பார்த்துட்டு இருக்காரு. இதை கிராண்ட் ப்ரீஸ்டும் நோட் பண்ணிடுறாரு. பீரஸ், இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்கிறாரு. பீரஸ்க்கு எந்த ஒரு டிசிஷன் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவரை விட லோ லெவல் சேயன் அவருக்கு சுப்பீரியரா மாறுறத அவரு விரும்பல. விஸுக்கு பதிலா இனிமே கோகு கூட தான் ட்ரைனிங் எடுக்கணுங்கிற விஷயத்த நினைச்சாலே பீரஸ்க்கு இன்னும் அதிகமா கோவம் வருது. விஸோட பவர்ஸை வாங்கிட்ட அப்புறம் கோகு சம ஓவர் பவர்டா மாறிடுவான். இதுவும் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. எக்காரணத்தை கொண்டும் கோகு இந்த பவர்ஸை அடையவே கூடாதுன்னு பீரஸ் நினைக்கிறாரு. ஆனா கிராண்ட் பிரிஸ்ட் கிட்ட பீரஸால எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியல. அமைதியா இதுக்கு ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெஜிடாவும் சம கோவத்துல இருக்காரு. இது மிகப்பெரிய முட்டாள்தனமான முடிவு. இந்த ஐடியாவை இவங்களுக்கு யாரு கொடுத்தா? ஒரு சாதாரண மோட்டல் எப்படி இவ்வளோ பவர்ஸை அடைய முடியும்? அந்த கேக்கராட் இதுக்கு டிசர்விங்கே இல்லை. அதுவும் இல்லாம இந்த பவர்ஸ் எல்லாம் கோகுக்கு கிடைச்சு அவன் இப்போ இருக்கிறத விட இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டா என்ன பண்றது? அப்புறம் என்னால அவனை பீட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே என்னோட வயிறெல்லாம் எரியுதுன்னு வெஜிடா சொல்றாரு. இது எல்லாத்தையும் கிராண்ட் ப்ரீஸ்ட் கேட்டுட்டு கோகுவை அவரோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை ஆக்டிவேட் பண்ண சொல்றாரு. கோகுவும் அவரோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை ஆக்டிவேட் பண்றாரு. என்னோட பவர்ஸை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கோகு கேட்குறாரு. இதுக்கப்புறம் நீ என்னோட எல்லா பவர்ஸ் அண்ட் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸையும் ஹெனரி பண்ண போற. செம ஓவர் பவர்டா மாற போறேன்னு சொல்லிட்டு விஸ் அவரோட பவரை கோகுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இதை பார்த்து கோகுவே ஷாக் ஆகுறாரு. கோகுவோட ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகுது. இந்த மொத்த பவர்ஸும் கோகுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்ட அப்புறம் கோகு செம கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றாரு. எந்த அளவுக்குன்னா இப்போ கோகுவால என்ன வேணா பண்ண முடியுங்கிற எண்ணம் அவருக்கு வருது. இந்த ரிச்சுவல்ஸ் முடிஞ்ச அப்புறம் கிராண்ட் பிரீஸ்டும் விஸ்ஸும் அங்கிருந்து கிளம்புறதா சொல்றாங்க. கோகுவை பார்த்த விஸ் அவர்கிட்ட ஏதோ ஒன்று குறையிறதா நினைக்கிறாரு. ஆமா, ஒரு ஸ்டாஃப் இருந்தாதான் இந்த ஃபார்ம் பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சு கோகுக்கு விஸ் அவரோட ஸ்டாஃபை கொடுக்குறாரு. இப்போதான் கோகு ஒரு பர்ஃபெக்ட் ஏஞ்சல் மாதிரி இருக்கிறதா விஸ் சொல்றாரு. இந்த ஃபார்ம் விஸ்ஸை விட கோகுக்கு சூட் ஆகுறதாவும் விஸ் சொல்றாரு. அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விஸ்ஸும் கிராண்ட் பிரீஸ்டும் அங்கிருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் போன அப்புறம் பீரஸ் அவரோட மொத்த கோவத்தையும் காட்டுறாரு. லோ கிளாஸ் சேயன், இப்போ நீ பவர்ஃபுல்லா மாறி இருக்கலாம், அது உண்மைதான். அதுக்குன்னு விஸ் இடத்த நீ பிடிக்கலாம்னு பார்க்காத. முக்கியமா எனக்கு டீச்சர் ஆகிடலாம்னு பார்க்காத. ஏன்னா ஏஞ்சல் பவர்ஸ் உன்கிட்ட இருந்தாலும் என்னைக்குமே நான் தான் பவர்ஃபுல்னு பீரஸ் சொல்றாரு. அப்படியா? அப்ப நம்ம ஏன் ஒரு ஸ்பேரிங் பண்ணக்கூடாதுன்னு கோகு கேட்குறாரு. இதை கேட்டு பீரஸ் செம கோவமாகறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னைய நீ ஸ்பேரிங்க கூப்பிடுவ? உன்னோட அந்த கியூட் பவர்ஸை ஒன்றுமில்லாம ஆக்கி என்னையோட உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பீரஸ் கோகுவை அட்டாக் பண்ண வராரு. ஆனால் கோகு பீரஸை விட ஸ்பீடா மூவ் ஆகி ஒரு பிளாஸ்டை போடுறாரு. இதை பார்த்து பீரஸே ஷாக் ஆகுறாரு. அடி வாங்கின பீரஸ் திரும்ப வரவே இல்லை. ஆமா, பீரஸ் இறந்துட்டாரு. இதை பார்த்து வெஜிடா ஷாக் ஆகுறாரு. அடே கேக்கரா, என்ன வேலைடா பண்ணிட்ட? இப்போ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே க்ளோஸ் பண்ணிட்டியே, கிராண்ட் பிரீஸ்ட் நம்மளை கொல்ல போறான்னு வெஜிடா கத்துறாரு. கத்தாத வெஜிடா, இதை சரி பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீ ஏன் பேசாம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா மாறக்கூடாதுன்னு கோகு கேட்குறாரு. இதை கேட்டு வெஜிடா கடுப்பாகிறாரு. கோகுவோட இந்த வார்த்தைகள் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ ஜெனோக்கு கேட்டுருச்சு. உடனே அவங்க பீரஸை எரேஸ் பண்ணிட்டு அந்த பவர்ஸை எந்த ரிச்சுவலும் இல்லாம வெஜிடாக்கு கொடுத்துட்றாங்க. வெஜிடாக்கு இதுல விருப்பமானு கூட ஜெனோ கேட்கவே இல்லை. இதை பார்த்து கோகு செம்ம ஹாப்பி ஆகிடுறாரு.
படி, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஏஞ்சல் அண்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா இருக்க போறோம். அதுவும் லைஃப் டைம் முழுக்க நம்ம ஒண்ணாவே இருக்க போறோம்னு கோகோ சொல்றாரு. இத கேட்டு வெஜிடா ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடக்கவே கூடாதுன்னு கத்துறாரு. வெஜிடா, எழுந்துருன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. வெஜிடா பொறுமையா எழுந்திருக்கிறாரு. ஆமா, இது எல்லாமே வெஜிடா கண்ட ஒரு கனவு தான். கோகுவும் வெஜிடாவும் ஸ்பாரிங் பண்ணி இருக்காங்க. அதுல வெஜிடா கோகு கிட்ட அடி வாங்கிட்டு மயங்கிடுறாரு. அப்போ அவர் கண்ட கனவு தான் இது. கனவுல இருந்து எழுந்த வெஜிடா கோகுவை பார்க்கறாரு. என்ன வெஜிடா, ரொம்ப வேகமா அடிச்சிட்டனோ? சரி, ஃபீல் பண்ணாத. இனிமே நான் உன்னை பொறுமையா அடிக்கிறேன்னு சொல்றாரு. இதை கேட்டு வெஜிடா செம கடுப்பாகிறாரு. அவரோட அல்ட்ரா ஈகோ ஃபார்மை ஆக்டிவேட் பண்றாரு. கோகுவும் அவரோட அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்மை ஆக்டிவேட் பண்றாரு. இவங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு கிளாஷை பண்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோக்கு மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நான் உங்களை வேற வீடியோவில் சந்திக்கிறேன்.